ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்ட ரீசனிங் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரீசனிங் வந்து ரொம்ப கம்மியான கொஷின்ஸ் தான் வரும், ஏன்னா ஆப்டிடியூட் தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ரீசனிங்கில் சில கொஷின்ஸ் மட்டும் தான் வரும். ஸோ அந்த மாதிரி 2022, 23, 24, 25 நடந்த எக்ஸாமில் வந்து எதுலெல்லாம் கேட்டிருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சைட் பை சைட் பார்க்கலாம். ஏன்னா ஆப்டிடியூடு நம்ம ஆல்ரெடி ரேஷியோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து HCF அண்ட் LCM பார்க்கலாம். ஸோ அதோட சைடாக வந்து ரீசனிங்லையும் ஒரு வீடியோ நம்ம பார்த்துட்டு வருவோம். ஸோ தட் ரெண்டையுமே கவர் பண்ண மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த லெட்டர்ஸுக்கு பதிலாக சிம்பிள்ஸை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க. அதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். பாட்மாஸ் ரூல் போட்டு நம்ம செய்வோம் இல்லையா, அது மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே கொடுத்துருக்க லெட்டர்ஸ்க்கு என்ன வருது அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத பாருங்கள். 18 Qனா என்ன அர்த்தம்? இன்ட்டு. ஸோ இன்ட்டு 12. அடுத்து P வந்து டிவைடட். அடுத்து வந்து 4 இருக்குது. அடுத்து R வந்து ப்ளஸ். அடுத்து வந்து 5. S வந்து மைனஸ். இங்கே 6. நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்கே கொடுத்துருக்க லெட்டர்ஸ்க்கு எல்லாத்தையுமே சிம்பிள்ஸை ரீப்ளேஸ் பண்ணாச்சு. ஸோ நமக்கு தெரியும் பாட்மாஸ் ரூல். ஸோ பாட்மாஸ் அப்படின்னு எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு ஆஃப், இது ரெண்டுமே இதில் வராது. ஏன்னா இங்கே எதுலேயுமே ப்ராக்கெட் கொடுக்கல, ஆஃப் கொடுக்குற. அப்புறம் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? டிவிஷன், அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடுத்து அடிஷன், அடுத்து சப்ராக்ஷன். ஸோ நம்ம இந்த ஆர்டரில் தான் நம்ம ஃபஸ்ட்டு செய்யணும். ஃபஸ்ட்டு எது? டிவிஷன். டிவிஷன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. அப்போ இது ரெண்டுக்கும் அடுத்து இருக்க முன்னாடியும் பின்னாடி இருக்க நம்பரில் தான் நம்ம டிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ 12 டிவைடட் பை 4ங்கிறப்போ 3 வரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த 3ஐயும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு 3. ஓகே, அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி ஆகும்னா 18 × 3 + 5 - 6 ஆகும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பண்ணணும். ஸோ 18 × 3 வந்து 54 கிடைக்கும். அடுத்து இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி மாறும்? 54 + 5 - 6 மாறும். அடுத்து என்ன இருக்குது? அடிஷன். அடிஷன்னா என்ன? இதுதான் 59 கிடைக்கும். ஸோ 59 - 6 வந்து 53. ஸோ ஆன்சர் இதுக்கு